சீமானனை பற்றி உங்க கருத்து என்ன? அதாவது தளபதி சொல்ற மாதிரிதான். அது வந்து நம்ம உயிர் எடுக்கிறத நம்ம பேசலாம். ஓகேவா? நேத்து அவன் தம்பி நேத்து வந்து ராலியில செத்து போடா இவங்களை பத்தி நேத்து வந்தவன் எல்லாம் என்ன தப்பா பேசுறான் அப்படின்னா உங்களுக்கு பயம் இருந்தா நாங்க ஏன்டா தப்பா பேச போறோம்? நீங்க குடும்பம் அரசியல்னா என்ன? எல்லாரும் வாழ்றதா இல்ல ஒரே ஒரு குடும்பம் வாழ்றதா அரசியலா? நீங்களே அதே மாதிரி உதயநிதி அவர்கள் பேசும்போது விஜய் அவருக்கு அறிவில்லைன்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த இதுல இப்ப கூட ஏதோ சொன்னாரு. அது பேர் என்ன? அது பேர் என்ன? ஈஃபில் டவர் வச்சா ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சா எல்லாரும் வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க அப்படின்லான்னு. அவரு ரீசெண்டா நீங்க இன்னொரு தலைவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பிலிமே எங்க பிலிம் தான். நான் அவரை காப்பாத்தி விட்டது. இப்ப இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க குருவி. இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அது நல்ல படம் 150. ஆனா குருவி ஒரு சீன்னால அந்த படம் பெருசா இது பண்ணல. ஆனா கில்லி மாதிரி ஒரு கல்ட் பிலிம் தான் அதுவும். ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒத்துல குருவி ஃபிளாப் அப்படின்னு. ஆனா குருவி எல்லாருக்கும் தெரியும், சாங்ஸா இருக்குன்னு அந்த டயலாக்ஸ் இதெல்லாம். கில்லி மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம் ஒரு 2-3 சீன்ஸ்னால அது இதாயிருச்சு. சோ அலிகான் வந்து தளபதியால ஒண்ணு புரிஞ்ச முடியாது, கால தூக்கி பிரஸ் மீட்ல காமிச்சு பேசியிருக்காரு. அதான் சொல்றேன்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்ப தளபதி அரசியல் சினிமானா கூட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அரசியல தளபதி சொந்தமா தான் யார் இது சினிமால எப்படி சாதிச்சாரோ யார்கிட்டயும் கேட்காம சொந்தமா தளபதி இது பண்ணா நல்லா இருக்கும். இந்த 2 பேர் 3 பேர் எல்லாம் கேட்கறாம அதான் கூட இருக்கவனே எல்லாம் ஸ்னேக் மாதிரியே இருப்பான். கொஞ்சம் பாத்துருங்க தளபதி. சுற்றுப்பயணம் போறாங்க சேலம். சுற்றுப்பயணம் அது சொல்றேன். அது 41 பேர் அந்த இந்தில் பாலாஜியோட ஆம்புலன்ஸ் டிஎம்கேவோட இது இதை ஒட்டி வச்சிருக்கமா இல்ல கேக்குறேன். இப்ப நான் இதை சொன்ன உடனே எல்லாமே எகென்ஸ்டா மண்டபம் எல்லாமே கேட்கதான் போறாங்க. பிரச்சனை இல்லை, நான் கேட்கறது உண்மையா இல்லையா? அதே மாதிரி தளபதி கரெக்டா எக்ஸாக்டா நோட் பண்ணீங்க. அதுக்கு எக்ஸாக்டா அந்த 1 வீக் முன்னாடி தான் அவர் சொன்னாரு. அது பேர் என்ன? நாங்க என்னங்க கேட்டோம், எங்க கொஞ்சம் பேர் ஆட்கள் நிம்மதியான ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் அதை கொடுக்க முடியல. ஆனா அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே கொடுத்துருக்காங்க. இதுல தெரியுதா பயமா என்னன்னா இல்லையான்னு? பயனா என்னன்னு இல்லையான்னு. அடுத்து வந்து முதல்ல வர சிஎம் அது பேர் என்ன பண்றதானே சொல்லிட்டு இருக்கோம். பாப்போம் 2026 தளபதி கண்டிப்பா 2026 தளபதி இறந்தீங்கன்னா அந்த லாஸ் வந்து தமிழ்நாட்டு பீப்புளுக்கு தான், அது எங்களுக்கும் இல்லை. அதெல்லாம் இவங்க எல்லாம் பேசி நான் ஒன்னும் இது பண்ணல. நீங்க ஏதாவது கேட்கலாம். சீமானனை பற்றி உங்க கருத்து என்ன? அதாவது தளபதி சொல்ற மாதிரிதான். அது வந்து நம்ம உயிர் எடுக்கிறத நம்ம பேசலாம். ஓகேவா? நேத்து அவன் தம்பி நேத்து வந்து ராலியில செத்து போடா இவங்களை பத்தி எல்லாம் கேட்டு எதுக்கு இல்ல? அதான் தளபதி சொன்ன மாதிரிதான். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் தற்குறி இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் சில நோட்ஸ் எல்லாம் இது பண்ணுவேன், குட்டி ஸ்டோரி. நம்ம எவனதான் நம்மளை எதிர்த்தாலும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வேட்டைக்காரன் படம், நான் அப்ப 7 வயசு எனக்கு. நான் தளபதி அந்த படத்தை பட்டோன்னு எனக்கு தளபதி மாதிரி ஆட்டோக்காரன் ஆகணும்னு சொன்னேன். தளபதி நாங்க வந்து ரசிக்க மட்டும் பார்ப்போம். அவர் சொல்ற இன்ஸ்பிரேஷனான இது எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்க தான் செய்வோம். இதுக்கப்புறம் இந்த தற்குறின்னு சொல்றதெல்லாம் விட்டுருக்காதீங்க. அப்புறம் சொல்றேன் இந்த சீமான் இந்த மாதிரி ஃபேன்ஸ் டிஎம்கே இவனுங்களதான் கரெக்டா சொன்னீங்க. அவனுங்க எல்லாம் என்ன அதுக்கப்புறம் நல்ல வேலை கேட்டீங்க சீமான் இதுன்னு. ஸ்பெஷலி அஜித் ஃபேன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் போட்டிருப்பாங்க இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சீமான் தொண்டன் அஜித் ரசிகன். அது அவருக்கு சொன்னதெல்லாம் எத்தனையோ கலாய்ச்சி பார்த்திருப்பீங்க. நீங்க நோட் பண்ணி இன்ஸ்டாகிராம் நோட் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. அஜித்தை பத்தி கிளிக்கிறது நேரில் வராதவர்ல இவனா அப்படின்லான்னு. நீங்க பாருங்க அஜித் ஃபேன்ஸ், நீங்க சீமான் அஜித் ஃபேனா இருங்க. எவ்வளோ அவர்லாம் சொந்தமா சினிமாக்கு வந்தவர். ஆனா இந்த சீமானுங்கெல்லாம் அதான் நான் சொல்றது இல்ல, உயிர் இருக்கிறதா நம்ம பேசி பிரயோஜனம் இருக்கு. நீங்க கேட்டது செத்து போனது எதுக்கு? இப்ப விஜய் அரசியலுக்கு வரல, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, யாரு ஆதரிச்சிருப்பீங்க? விஜய் அரசியலுக்கு வரலனா இது வரைக்கும் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போறேன். கண்டிப்பா இந்த வாட்டி டிஎம்ஏ. நான் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இல்ல, நான் நார்மலா யாருன்னா ஒரு ஆள் போட்டிருக்கணும் இல்லையா? அந்த ஒரு ஆள் யாரு? விஜய் அரசியலுக்கு வரலனா அந்த டைம் யாரும் நல்லா. ஆனா கண்டிப்பா டிஎம்கே போட்டிருக்க மாட்டேன். டிஎம்கே தாண்டி வேற எதுக்காக நல்லது. அதிமுக ஓட்டு போடுவீங்களா? அதிமுகவுக்கும் தெரியல. ஆனா அதிமுக ஜெயலலிதா அவங்க மேடம் இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கேட்டுட்டு போகுது. ஓகே, இப்ப அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணாமலையா? அது தெரியல. எங்களெல்லாம் இன்னொன்னு நிறைய பேர் எங்களை பிஜேபி பி டீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி பி டீம் சொல்லிக்கிறேன். நாங்க பி டீம்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்திலேயே நாங்க கிளைமேக்ஸ் சொல்லிட்டோம். அப்பெல்லாம் கிளின்னு எங்களை கிழிச்சிங்க. நாங்களா பி டீம் அவர் நாங்க தான் சொல்லிட்டோம் எங்களுக்கு பரம்பரை எதிரி அவங்க தான் அப்படின்லான்னு. இங்க எதிரி டிஎம்கே அப்படின்லாம். அப்புறம் நாங்க என்ன பிஜேபி பிஜேபிக்கு யார் தான் பி டீம்? அதிமுக தவிர்த்துட்டு சொல்றேன். ஓ நாங்க டிவிக்கு பிஜேபிக்கு யார் தான் பி டீம்னு கேக்குறேன் ப்ரோ. அதான் நான் சொல்றேன்ல ப்ரோ, நாங்க எனக்கு இப்ப அரசியல்ல நாங்க வந்து எப்படி சொல்றதுக்கு நாங்க தனியா இது பண்றோம். நீங்க 2026 நீங்க பார்த்து இது பண்ணுங்க. ஏன்னா இத்தனை வருஷமா இது பண்ணிருக்கேன். அதான் தளபதி சொல்றதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. குடும்பம் அரசியல்னா என்ன? எல்லாரும் வாழ்றதா இல்ல ஒரே ஒரு குடும்பம் வாழ்றதா அரசியலா? நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி அது பேர் என்ன, பிஜேபி பத்தி நான் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. தேவையில்லாம இந்த கேஸ்ட் இஷ்யூக்கெல்லாம் ஜாதி மதமற்ற இது தமிழ்நாடு நம்ம வேணும்னு கேட்கறோம். இதுக்கெல்லாம் இவங்க தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஜி, இப்ப சீமான் சொல்றா இல்லையா, தொடர்ந்து பார்த்தனா விஜய் விமர்சிச்சுன்னே இருக்கிறாரு. என்ன காரணம்?
அதான் சொல்றேன்ல, டிஎம்கே தான் விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பயம். அது பேர் என்ன, அவருக்கு இருக்க ஸ்டார்டம், அவருக்கு இருக்க ஃபேன்ஸ் அப்படின்லாம் வந்து ஜெயிச்சிருவாரு, அவருக்கு இருக்க ஃபேன்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்லான்னு. மத்தபடி ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதான் நீங்க சீமானை பத்தி கேக்குறது, நான் தளபதி ஃபேன் மட்டும் இல்லைங்க. சிம்பிளா சொல்ல போனா லவ்வர் மாதிரி. அவரு எந்த மாதிரி எல்லாம் சொல்றாரோ நாங்க அதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க. இவங்க எல்லாம் அதான் உயிரில தான் அவரு கெட்டு போயிடுச்சு. அதை பிறகு அது தொட்டு ஒண்ணு செத்துருச்சு, அப்புறம் அந்த மிதிக்க முடியுமா?